Hi, hello everyone. Welcome to LeetCode question number. In sum, given an integer array numbers, return all the triplets such that இது கொடுத்துருக்காங்க some conditions. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இதில் வந்து அரேஸில் வந்து some numbers வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி nums of I, J, K அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு வேல்யூமே நாட் ஈக்குவல் டு அனதர் ஒன்னா இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு அதோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும். இப்போ நம்ஸில் அரேஸில் சம் வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் ஏதாவது ஒரு 3 பேர் எடுத்து நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஜீரோஸ் வரும். அதுதான் வந்து கான்செப்ட். அதே மாதிரி இதில் ரிப்பீட்டடான இந்த கேரக்டர் பேர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதுதான் கண்டிஷன். அதே மாதிரி செகண்டுக்கு வந்து எடுத்துருக்காங்க. இதில் வந்து சம் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 1 அந்த மாதிரி ஆன்சர் 1 2 அந்த மாதிரி வரலாம். ஸோ இது வந்து அவுட் வந்து வராது. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். வாங்க ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ ஸ்டார்ட் கிளாஸ் சொல்யூஷன். நம்ம லீட் கோடில் வந்து ஜென்ரலாகவே நம்ம சொல்யூஷன் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே தான் வந்து எல்லா கோடும் எழுத போகிறோம். அடுத்து இந்த பப்ளிக் லிஸ்ட் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த ஃபங்க்ஷன் ஒரு இன்டீஜர் அரே நம்ஸை இன்புட்டாக எடுத்துக்கும். அவுட்புட்டை வந்து லிஸ்ட் இன்டீஜர் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணும் அவுட்புட்டை. ஸோ இந்த 3 சம் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம கோட்ஸ் வந்து எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிஸ்ட் வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த இன்டீஜர் இந்த இன்டீஜரை அப்படியே எழுதிட்டு இந்த ஆன்சர் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதுக்கிட்டு இந்த அரே லிஸ்ட் இங்க வந்து ஆஃப் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட் இன்டீஜர் ஆன்சர் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இது ஏன் எடுத்துருக்கேன்னா ஆன்சர் ஸ்டோர் பண்ண ஒரு எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்றோம். அது கிரியேட் பண்றதுக்காக தான் இது யூஸ் பண்றேன். அடுத்து கடைசியில எல்லா வேல்யூ ட்ரிபிளட்ஸுமே இதுல சேவ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு லிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்றேன்னா அரேஸ் டாட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள த நம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இங்க வந்து கொடுக்குறேன். இது வந்து எதுக்குன்னா அரேவை ஷார்ட் பண்ண போறோம். அதாவது அசெண்டிங்கா டிசெண்டிங்கா அந்த மாதிரி வந்து நான் ஷார்ட் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல SORTன்னு வந்து வரும். ஷார்ட் ஆஃப் நம்ஸ். இப்போ இந்த நம்ஸை வந்து ஷார்ட் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணதை 2 பாயிண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ அப்படி அந்த 2 பாயிண்டர் டெக்னிக் யூஸ் பண்றதுனால நம்ம வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்றது ரொம்ப ஈஸி. அடுத்து இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா எப்படி போல நம்ம ஃபார் லூப் தான் எடுக்க போறோம். அந்த ஃபார் லூப்ல int I ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த I லெஸ் தென் அந்த nums டாட் லென்த் -2 வந்து எடுத்துருக்கேன். அடுத்து I பிளஸ் பிளஸ்ன்னு கொடுத்துட்டு சம் கண்டிஷன் இதுக்குள்ள எழுத போறோம். இந்த ஃபார் லூப் I ஈக்குவல் டு 0னா ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியல் ஆகிற கண்டிஷன் I லெஸ் தென் nums டாட் லென்த் -2 வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த லூப்ல ஃபர்ஸ்ட் நம்பர் சூஸ் வந்து பண்ணிடும். அடுத்து என்ன பண்ணுதுன்னா மினிமம் 3 நம்பர்ஸ் வேணும். அதனால லென்த் -2 வரைக்கும் தான் போகும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணா ஒரு இஃப் கண்டிஷன் வந்து நான் கொடுக்குறேன். இந்த இஃப் கண்டிஷன்ல நான் என்ன பண்ண போறேன்னா I greater than 0 அடுத்து அண்ட் நான் என்ன பண்ணேன்னா இந்த nums of I இந்த அரேவை வந்து எடுத்தேன். இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த nums of that means I minus 1 அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த இஃப்ல வந்து நான் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இஃப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ ஸ்டார்டிங் வந்து ஐ வந்து கிரேட்டர் தென் 0 வரணும். ஏன்னா சேம் ஃபர்ஸ்ட் நம்பர் ரிப்பீட் ஆனா ஸ்கிப் பண்ணிடுவோம். இல்லைன்னா டூப்ளிகேட் ட்ரிப்ளெட்ஸ் வந்து நமக்கு ஆன்சர்ல வரும். அதுக்கோசரம் தான் நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 0 இன்டெக்ஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிட்டு இந்த nums of iல இருக்கிறத வந்து nums I -1 எடுத்துக்கணும். இந்த டூப்ளிகேட் ட்ரிபிள்ஸ்
ட்ரிப்ளெட்ஸ் வந்து நமக்கு ஆன்சரா வரக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஓகே, அதாவது கரெக்டா நடந்துச்சுன்னா நமக்கு கண்டினியூ வந்து ஆகும். இப்போ இந்த இஃப் லூப்ல வந்து டைரக்டா நம்ம கண்டினியூ கொடுத்துட்டோம், கர்லி பிரேசஸ் எதுவும் நம்ம கொடுக்கணும்னு நீட் இல்லை. ஏன்னா இங்க வந்து ஒன்லி ஒன் லைன் தான் வந்து நமக்கு இதுக்கு பிளாக்கா வந்து எழுத போறோம். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அடுத்து நம்ம கொடுக்கும்போது என்னன்னா, இந்த இஃப்க்கு நேரம் கொடுத்தோம்னா இந்த டிஃபால்ட்டா இந்த கண்டினியூ வந்து இஃப்குள்ள இன்னும் எடுத்துக்கணும். மோர் தென் ஒன் லைன் எழுதணும்னா தான் நம்ம கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணணும் ஜாவால. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இன்ட்டு லெஃப்ட் ஈக்குவல் டு I plus 1, comma right equal to nums dot length minus 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இந்த லைன்ல வந்து லெஃப்ட்ல நான் என்ன பண்ண போறேன்னா I+1 எடுத்துக்கிட்டேன். லெஃப்ட் பாயிண்டர் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நெக்ஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு இதை எடுத்துக்கிட்டேன். அடுத்து ரைட் பாயிண்டர்ல என்ன ஆகும்னா, ரைட் பாயிண்டர்ல லாஸ்ட் எலமெண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்பயும் போல தான் அரே இருக்குன்னா லெஃப்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட்னா நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வந்து அந்த அரேல எடுத்துப்போம். இதுவே ரைட்னா என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட்ல இருந்து எடுத்துக்கிறதுக்காக நம்ம எப்பயுமே நம் ஸ்டார்ட் லென்த் -1 நம்ம எடுத்துப்போம். அதுக்கு தான் வந்து இந்த லைன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த லைனுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா சம் கண்டிஷன் வந்து கொடுக்க போறோம். அதுக்கு நான் வந்து வைல் லூப் எடுத்துக்கிட்டேன். அந்த வைல்ல லெஃப்ட் லெஸ் தென் ரைட், ரைட் லெஸ்ஸனா இருந்துச்சுன்னா சம் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்க போறோம். இன் சம் ஈக்குவல் டு த நம்ஸ் ஆஃப் I அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்துட்டேன். ஆல்சோ அப்படி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். எதனா இந்த நம்ஸ்ல வந்து லெஃப்டையும் ஆல்சோ இந்த நம்ஸ், ஏன்னா ட்ரிப்ளெட்ஸ் வேல்யூ தானே, அதனால இந்த ரைட்டையும் வந்து இதுல ஆட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல வந்து என்ன பண்றேன், அதாவது லெஃப்ட் லெஸ் தென் ரைட் சிஹெச்டி லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டா இருந்துச்சுன்னா, அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா சம்ல வந்து நான் என்ன பண்ண போறேன், சம் ஆஃப் I, அதாவது எந்த எந்த ஐட்ரேஷன்ல இருக்க அந்த ஐயோ அது பிளஸ் இந்த நம்ஸ் ஆஃப் லெஃப்ட்ல இருக்கிற வேல்யூவும் ரைட்ல இருக்க வேல்யூவும் எடுத்து இந்த மூடியுமே ட்ரிப்ளெட்ஸ் வேல்யூ ஆட் பண்ணி இந்த சம்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்க போறேன். அடுத்து இன்னொரு கண்டிஷன் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ மேபி இதுல வந்து என்ன பண்றோம்னா, அப்படி இல்லை அப்படிங்கும் போது நமக்கு இப்ப வந்து சம் ஈக்குவல் டு 0, இந்த கண்டிஷன் வந்து 0 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சர் டாட் ஆட், இதுல நம்ம அரேஸ் வந்து கொடுக்கணும். அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுப்போம். ஏன்னா நான் வந்து சொல்றேன், இங்க வந்து நம்ஸ் ஆஃப் I இந்த இடத்துல வரணும். ஆல்சோ ஆமா நம்ஸ் ஆஃப் அதே கண்டிஷன் மேல கொடுத்த மாதிரியே இந்த இடத்துல லெஃப்ட்னு கொடுப்போம். அதே மாதிரி இன்னொரு நம்ஸ்ல என்ன கொடுப்போம், ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். அவ்வளவுதான். இந்த இஃப்ல வந்து இது வந்து கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். விச் மீன்ஸ் இதுல வந்து கரண்ட் 3 நம்பர்ஸோட சம்மை கால்குலேட் பண்ணும். அதுதான் வந்து இந்த இன் சம் ஈக்குவல் டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து சம் ஈக்குவல் டு 0 போது சம் 0னா நமக்கு கரெக்ட் ட்ரிப்ளெட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தமா. ஏன்னா வைல்ல வந்து கண்டிஷன் செக் பண்ணுது, இந்த சம்ல வந்து நமக்கு வர ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வந்து மீனிங்கா. இப்ப அதுக்குள்ள இந்த ஆன்சர் டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டு அதுக்குள்ள இந்த அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட் நம் 1 அப்படின்னு சொல்லி நம் I, அதே மாதிரி இந்த லெஃப்ட் இங்க எடுத்துக்கிட்ட இந்த வேல்யூ அப்படியே வந்து இங்க இருக்கிற அந்த வேல்யூ அப்படியே எடுத்து இந்த இடத்துல போட்டுக்கிறோம். போட்டுட்டு அந்த ட்ரிப்ளெட்டை ஆன்சர் லிஸ்ட்ல ஆட் பண்றோம். ஸோ இந்த ஆன்சர் வந்து நம்ம இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சர் வந்து நம்ம அதுல ஆட் பண்ண போறோம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா இங்க வந்து லெஃப்ட் அடுத்த ஐட்ரேஷனுக்காக லெஃப்ட் சைட்னா என்ன போவோம், லெஃப்ட் சைட்னா அப்போ வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் பிளஸ் பிளஸ்ன்னு எழுதுறோம். அதே மாதிரியே அப்படி பண்ணும்போது சேம் டைம் நமக்கு என்ன ஆகணும், ரைட் சைட்ல நமக்கு டிக்ரிமெண்ட் ஆகணும். அதனால ரைட் மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இஃப் கண்டிஷன் வந்து இன்னும் முடியல, சம் வந்து ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு.
இருந்துச்சுன்னா இந்த செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆல்சோ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா இன்னொரு வைல் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது இது வந்து சம் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வைல்ல வந்து நம்ம என்ன எழுத போறோம்னா லெஃப்ட் லெஸ் தென் ரைட். லெஃப்ட் லெஸ் தென் ரைட்ல வந்து அண்ட் நம்ஸ் அதே மாதிரியே இந்த லெஃப்ட் அது ஈக்குவல் டு நம்ஸ் லெஃப்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். இது எழுதிட்டு இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுக்குள்ள கூட இந்த கண்டிஷன் கொடுத்துக்கலாம். நமக்கு கோட் பார்க்கறது கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா லெஃப்ட் பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இந்த கண்டிஷன்ல வந்து லெஃப்ட் சைட்ல டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்தா ஸ்கிப் பண்றோம். அப்புறம் சேம் ட்ரிப்லெட் மறுபடியும் வரக்கூடாது. அதுக்காக இந்த லைன்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டு அதே மாதிரியே அண்ட் நம்ஸ் ஆஃப் லிஸ்ட் வந்து ஈக்குவல் டு நம்ஸ் லெஃப்ட் மைனஸ் ஒன். அதாவது லாஸ்ட் எலிமெண்ட் லெஃப்ட் சைடில் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்தால் ஸ்கிப் பண்ணுறோம். சேம் ட்ரிப்ளேட் வேல்யூ மறுபடியும் வரக்கூடாது. அதுக்காக இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் லெஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இது வந்து ஒரு வைல் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வைல் வந்து அதே மாதிரியே எடுக்கணும். இந்த வயலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம வந்து லெஃப்ட்டு இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ரைட் வந்து கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டு ஆல்சோ அதே மாதிரி அண்டு நம்ஸு அந்த ரைட்டு இங்கே வந்து லெஃப்ட் கொடுத்துருக்கணும். இங்கே வந்து ரைட் கொடுக்குறோம். அதே மாதிரியே ஈக்குவல் டு இந்த இதுதான் வந்து மெயின் ரைட்ஸ் ரைட் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கும்போது நமக்கு லாஸ்ட்டு லெஃப்ட் மைனஸ் ஒன்னு சொல்லி கொடுக்கணும். இதே ரைட் வந்து பார்க்கும்போது நம்ம ரைட் ப்ளஸ் ஒன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நம்ம ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ஒன்னு இங்கே வர்றதுனால நம்ம வந்து ரைட்டுக்கு டிக்ரிமெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ ரைட் மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இதோட இந்த வைல் லூப்போட கண்டிஷன் வந்து முடிஞ்சது. ஆல்சோ இதுதான் இதுல இருந்து இது ஒரு இஃப் கண்டிஷன்ல மூணுமே செக் பண்றோம். சம் வந்து ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சுன்னா இந்த சம் ஆஃப் செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் வயல்ல அதே மாதிரி டூப்ளிகேட்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இன்னொன்று வந்து என்ன பண்ண போறோம்னா எல்சிஃப்ல சம் லெஸ் தென் ஜீரோ அதாவது சம் லெஸ் தென் ஜீரோ விட இருந்துச்சுன்னா அதே மாதிரி என்ன பண்றோம் லெஃப்ட் பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இங்க வந்து சம் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா கண்டிஷன் கொடுத்துரும். லெஸ் தென் ஜீரோ இருந்தா கண்டிஷன் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் இது லெஃப்ட் லெஸ் அதாவது சம் லெஸ் தென் ஜீரோ வந்துச்சுன்னா லெஃப்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆல்சோ சம் ஜீரோ விட கம்மினா டாட்டட் அரேல சம் இன்க்ரீஸ் பண்ண லெஃப்ட் பாயிண்டரை ரைட் சைடு மூவ் பண்றோம். அதுக்காக தான் இது யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் பார்ட் வந்து கொடுத்துடலாம். இந்த எல்ஸ்ல நம்ம என்ன கொடுக்குறோம்னா ரைட்டு ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டு கண்டிஷனுமே இல்லைங்கும் போது நம்ம இந்த இடத்துல ரைட் இங்கே வந்து நம்ம லெஃப்ட் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம ரைட் இன்க்ரிமெண்ட் வந்து நம்ம கொடுத்துறோம். சம் ஜீரோவை விட பெருசாக இருந்துச்சுன்னா தானே எல்ஸ்க்கு வரும். இப்போ லெஸ் தென் கொடுத்துட்டோம் ஈக்குவல் டு கொடுத்துட்டோம். இப்போ கிரேட்டர் தென் தானே வரும். அப்போ ஜீரோவை விட பெருசாக இருந்துச்சுன்னா சம் ரெடியூஸ் பண்ண ரைட் பாயிண்டரை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறோம். அதுக்காக இந்த ரைட் வந்து டிக்ரிமெண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த இது வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இது வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க ரிட்டர்ன் ஏஎன்எஸ் அதாவது ஆன்சர். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம ஆன்சர் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம் இங்க. ஸோ அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றதுக்காக ஆன்சர் வந்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ வாங்க இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் கேஸ் ஒன் சம் ட்ரிப்ளெட்ஸ் வேல்யூ எடுத்துக்குது. இதை வந்து
இன்புட்டாக கொடுத்தா நமக்கு அவுட்புட் வந்து கொடுக்கணும். ஸோ நமக்கு கேஸ் 1 பாஸ் ஆயிடுச்சு. சேம் அஸ் கேஸ் 2 இங்கே வந்து 0 எதுவும் வராது. அதனால இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இந்த 3 வேல்யூஸ் ஆட் பண்ணால் நமக்கு 0 வந்துருச்சு. அதனால இது வந்து ஓகே. இதில் வந்து எதுவும் இல்லாத போது நமக்கு எம்டியான லிஸ்ட், அதாவது எம்டியான அரே வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து சேம் 0 இருக்கிறதுனால எல்லாம் நமக்கு 0ன்னு கொடுத்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இதுக்கு ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும். ஆல்சோ இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். தனியாக வீடியோ கூட மேக் பண்ணி போடுறேன். ஆல்சோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஈஸியாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.